வந்து முந்திரி பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து நான் 1/4 கிலோ முந்திரியை எடுத்து நல்லா நான் கழுவியிருக்கேன். அப்புறம் அதை அரைக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு, அதை அவங்கவுங்க தேவைக்காக அதை எடுத்துக்கிறலாம். அது மாதிரி மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது கடலை மாவு, இது அரிசி மாவு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ வந்து நம்ம இதை வந்து முந்திரியை வந்து இதில் போட்டுக்கிடுவோம். இது 1/4 கிலோ முந்திரி பருப்பு போட்டாச்சு. இதில் 2 ஸ்பூன் மாவு போட்டுக்கிடுவோம், அரிசி மாவு. இது நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, 2 ஸ்பூன் போட்டுருவோம். கடலை மாவில் 4 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். அந்த கோட்டிங் வர்ற அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கிடுவோம். இதில் சில்லியில் ஒரு ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம். அவ்வளோதான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டோம்னா கலந்து விட்டுட்டு ஆயில் மட்டும் நம்ம சுட வச்சு இதில் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். இவ்வளோ தான் இருக்கணும். இதை ஊற்றி வச்சு கொஞ்சம் அப்படியே வச்சுருவோம். ஆயில் மட்டும் சுட வச்சு நம்ம ஊற்றுவோம். இப்போ நம்ம பக்கோடாவுக்கு அரிசி மாவும் கடலை மாவும் போட்டுட்டோம். இதுக்கு வந்து ஆயில் மட்டும் இப்போ ஊற்றணும். ரொம்ப இது பண்ணிடக்கூடாது. ஆயில் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கிறலாம். தண்ணி தான் பார்த்து ஊற்றணும். ஆயில் நம்ம வந்து இது பண்ணிக்கிடுவோம். ஆயில் போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு, சோம்பு, கட்டாயம் இதுக்கு வந்து சோம்பு தான் ரொம்ப வாசனையை கொடுக்கும். சோம்பு போட்டிருக்கேன். இது 2-3 அரைச்சி போட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறணும். அந்த மிக்சியில் கொஞ்சம் கழுவு ஊற்றுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி போதும் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து லேசாக அப்படி பிரட்டி விடணும். அவ்வளோதான். பிரட்டி விட்டு நம்ம இது பண்ணுங்கள். அது வந்து லேசாக ஒட்டணும். அது கோட்டிங் மாதிரிக்கு முந்திரி பருப்பு மேலே ஒட்டுற மாதிரி இருந்தாலே போதும். ஆயில் காஞ்சிருச்சு பாருங்கள். இந்த காஞ்ச ஆயிலில் நம்ம வந்து இதை எடுத்து போட வேண்டியதுதான். இப்படி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும். சும்மா அப்படியே கையில் நம்ம வந்து இப்படி ஊற்றி விடணும். அவ்வளோதான். நீங்கள் ஒன்று போட்டால் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நாளைக்கு கெடாமே இருக்கும். இவ்வளோதான். இப்படி இருக்கணும். மாவு லேசாக ஒட்டின மாதிரிக்கு இது பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு இல்லைன்னு நினைக்காதீங்க. அது பொரிஞ்ச உடனே உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். எவ்வளோ ஆயில் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இது போட்டுருக்கோமோ. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இதே மாதிரி நம்மளும் வீட்டில் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். வேகட்டும் பாருங்கள். ரொம்ப நல்லா வந்துச்சு பாருங்கள். இந்த எண்ணெய் அடங்கின உடனே எடுக்கிற வேண்டியதுதான். ஆனால் நம்ம முந்திரி பருப்பு வந்து நம்ம முதவே கழுவிடணும். ஏன்னா கழுவிட்டு போட்டால் தான் அது வந்து நல்லா வேகும். இல்லாட்டி அப்படியே போட்டோம்னா இந்த மாவோட சேர்ந்து அது முந்திரி பருப்பு மட்டும் கருகிடும். அது ஈரமாக இருந்தால் தான் இந்த மாவோட சேர்ந்து அது வேகும். அப்படி நீங்கள் கழுவாமல் நீங்கள் ஈரம் இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா அது முந்திரி பருப்பு மட்டும் கருகிடும் உள்ள. அப்புறம் ஒரு மாதிரி கசப்பாயிடும் பாருங்கள். நம்ம இப்போ கழுவிட்டு போட்டதுனால எல்லாமே ஒரே மாதிரி வெந்துடும். அவ்வளோதான். இந்த அடங்கிடுச்சு பாருங்கள். நம்ம வந்து இதை எடுத்துடலாம். பாருங்கள் 2வது இதுவும் போட்டாச்சு. இந்த நுரை அடங்கின உடனே நம்ம எடுத்துட வேண்டியது. இப்போ கருவேப்பிலையை நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா மொறுன்னு மட்டும் எடுத்துட்டா ஃபினிஷ். அவ்வளோதான். இது மேலே நம்ம கருவேப்பிலையை போட்டுட வேண்டியது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து கருவேப்பிலையை போட்டுருங்க. அவ்வளோதான். பாருங்கள் நம்ம முந்திரி பக்கோடா இப்போ நம்ம செஞ்சாச்சு. பாருங்கள் எவ்வளவு கிரிப்பாக இருக்குங்க. நல்லா நொறுன்னு நல்லா இருக்கும். இதை நீங்கள் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் செஞ்சு காமிங்க. ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.